எல்லோருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இதுதாங்க எங்க வீட்ல நாங்க இன்னைக்கு போட்ட பொங்கல் கோலம். ரங்கோலி நல்லாக்கா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பொங்கல் வச்சிடலாம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, வெளியில வந்து பல்ல நோண்டி பொங்கல் வைப்பாங்க. இப்பலாம் நெறைய பேர் வீட்ல வந்து கேஸ் அடுப்பு தாங்க பொங்கல் செய்றேன். நானும் அதுல ஒரு கேஸ் தாங்க. நானும் வந்து கேஸ் அடுப்பு தாங்க பொங்கல் வைக்கிறேன். 2 பானை வச்சாச்சு. இதுல வந்து கற்பூரம் வந்து தீபாரத்தனை காமிச்சாச்சு. சாமிக்கு வந்து பிள்ளையார் பூச்சி வச்சுட்டு, அதில வந்து கொஞ்சம் பூ வச்சுட்டு, வெத்தல பாக்கு, வாழைப்பூ வச்சு தீபாரத்தனை காமிச்சாச்சு. இப்போ பொங்கலும் நல்லபடியா பொங்கி வந்துருச்சு. கிழக்க பார்த்து நல்லா பொங்கிடுச்சுங்க. பொங்கல் இப்ப அரிசி போட்டு நம்ம கழுவி குடுத்துடலாம். நாங்க வந்து 3 பாத்திரம் செய்வோங்க. ஒண்ணு வந்து சர்க்கரை பொங்கல், ஒண்ணு வந்து இந்த வெள்ள பொங்கல், ஒண்ணுத்துல வந்து இந்த காய்கறி எல்லாம் பருப்பு போட்ட அந்த குழம்பு. அது வைப்போம். இப்போ வடை, பாயாசம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து வெளியில வந்து சாமி கும்பிடலாம். சூரிய பகவானுக்கு வெளிய தாங்க நானு. வெளில வந்தவங்க சூரியன் வந்து சாமி கும்பிடுங்க இப்போ. தீபத்துல காமிச்சுட்டு எல்லா பழ வகைகளும் வச்சு, நாங்க செஞ்சு வச்சது எல்லாத்தையும் வச்சுட்டு, நம்ம சாமிக்கு பூஜை பண்ணிருக்காரு எங்க ஹஸ்பண்ட். சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க வடை பாயாசம், பால் பாயாசம், அந்த வெள்ள அரிசி பொங்கல், எல்லாம் காயப்போட்ட குழம்பு, சக்கரை பொங்கல் இதுதாங்க நாங்க பொங்கல் நல்லபடியா கும்பிட்டு நீங்க எப்படி கும்பிட்டு